Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் அதோட 11வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய USA டீமுக்கும் பாகிஸ்தான் டீமுக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்ஏக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய யுஎஸ்ஏக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய 11வது மேட்ச் ஜூன் 6 இரவு 9 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தலாஸ்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த தலாஸோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வெனு தான் இந்த வெனு. ஸோ ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் அசெட்ஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுப்பாங்க. இந்த வெனுல நடந்த முதல் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த ஆரோன் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நாக் ஆனார். ஒரு 10 6 வரைக்கும் அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த வெனு தான் இது. பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய வெனு. ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொண்டதுதான் இந்த தலாஸோட இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சைல முதல் 6 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலுங்க. அதுல நல்ல சிங் இருக்கும், நல்ல பவுன்சஸும் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. பேட்டிங்க்கு நல்ல ஸ்கோர் போகும். ஒரு 175 வந்து 180 ரன்ஸ் வரைக்கும் போவதற்கான சான்சஸ் வந்து இங்க ரொம்ப அதிகம். வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் இது வரைக்கும் அங்க நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க, அதாவது சேஸ் பண்ண டீம் தாங்க அந்த 2 மேட்சுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 197 யுஎஸ்ஏ சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் 196 ரன் அடிச்சிருந்தது, சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க யுஎஸ்ஏ. ஸோ லோயஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நேபாள் தான். ஸோ இதுதான் வந்து இந்த வெனுவோட ரெக்கார்டா வந்து இருக்கு. அடுத்ததான் வந்து ஹெட் வெட் ரெக்கார்ட் இது வரைக்கும் பிளே பண்ணதுல 2 டீமே இது வரைக்கும் பிளே பண்ணல. இதுதான் முதல் மேட்ச் ஹெட் வெட் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் உஸ்மான் கான், ஃபக்தர் சமான், ஷதப் கான், ஆசிம் கான், இஃப்திகார் அகமது, ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர், நசீம் ஷா அண்ட் சகின் ஷா அஃப்ரிடி. இந்த டீமை பாக்குறப்போ பேட்டிங் பாத்தீங்கன்னா எந்த டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பேட்டிங்ல ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் இந்த 2 பேர்த்த எடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு லோ ஸ்கோர்ல கூட பாகிஸ்தானை சுட்டுலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிருவாங்க. ஆனா பவுலிங் ஆப்ஷன் பாருங்களேன், பயங்கர குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன். பியூர் பேக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஹாரிஸ் ராஃப், முகமது அமீர், நசீம் ஷா அண்ட் சகின் ஷா அஃப்ரிடி பவர் பேக் சொல்லலாங்க. பியூரா வந்து பவரா வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ். இதுல முகமது அமீர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், சகின் ஷா அஃப்ரிடி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். 2 பேருமே நார்மலா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கடந்து போயிட முடியாது. நல்ல வேகத்துல நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நசீம் ஷா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஹாரிஸ் ராஃப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இப்படி குவாலிட்டியான பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. பேட்டிங்ல பெருசா அவங்களுக்கு டெப்த் இல்லை, ஆனா பவுலிங்ல பயங்கர டெப்தா வச்சிருக்காங்க பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் டைலர் அண்ட் மோனக் பட்டேல் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்தது ஆண்ட்ரிக் கோஸ், ஆரோன் ஜோன்ஸ், கோரி ஆண்டர்சன், நிதிஷ் குமார், தென் அடுத்ததா ஹர்மீத் சிங், ஷேடில் வான் சேத்வாக், தென் அலி கான், ஜஸ்தீப் சிங் அண்ட் நட்வார்கர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம்? கிட்டத்தட்ட பாகிஸ்தான் டீம் கம்பேர் பண்றப்போ யூஎஸ்ஏ டீம் ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி தான். ஆனா இந்த ஹோம் கிரவுண்ட்ல அவங்க பிளே பண்றது அவங்களுக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். பேட்டிங்ல ஓரளவு இன்டெப்தா அவங்களுக்கு இல்ல, ஓரளவு நார்மலான பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பவுலிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பவர் பேக் பவுலிங் ஆப்ஷன் இல்ல, ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி தான். ஸோ இவங்க எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெப்தா பாத்துருவோம். கிராண்ட் லீக்கான ஆப்ஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த T20 வேர்ல்ட் கப் உங்க லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட். நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்ல. இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க பிக் பண்ண தேவையில்ல, டீம்ஸ் எதுவும் போட தேவையில்ல. டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. குபேரா ஃபேண்டசி ஆப். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. நம்ம சொல்ற மாதிரி தாங்க, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் 2 பேரும் தான் பேக் போன். இந்த 2 பேர்த்தோட விக்கெட்டை ஏர்லியரா எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 135 இருந்து ஒரு 140 ரன்னுக்குள்ள கூட இவங்களை சுருட்டிடலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் மிடில் வந்து பெருசா பேட்டிங்ல இன்டெப்தா அவங்க வந்து இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு பாகிஸ்தான் டீம்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல ஆசம் கான உள்ள அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் பண்ணிட்டு நிறைய கேச்சஸ், பெருசா ஒரு விக்கெட் கீப்பர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நிறைய கேச்சஸ் டிராப் பண்றாரு. முக்கியமான பிளேயர்ஸ்க்கான கேச்சஸ் டிராப் பண்றாரு. ஸ்டிம்பிட் நிறைய டிராப் பண்ணிட்டு இருந்தாரு, மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து முகமது ரிஸ்வானே வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் ஸ்பிரிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பை சான்ஸ் ஆஃப்டர் லைன் அப்ஸ்க்கு அப்புறம் முகமது ரிஸ்வான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்போ அவருக்கு இருந்து ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். சேம் இதே மாதிரி ஹென்ரி கிளாசனுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரியான ஆப்ஷன் தாங்க முகமது ரிஸ்வானுக்கும். அவர் விக்கெட் கீப்பர் பண்ற மேட்சஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% ஆஃப் மேட்சஸ் ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஒரு பெரிய ஸ்கோர் ஃபேண்டசி டீம்ல வர்றதுங்கிறது நார்மல். ஒரு 35-40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாவே மேபி ஃபேண்டசி பாயிண்ட் அதாவது ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடலாம். ஆனா ஒரு பெரிய லாங் ஸ்கோர் அடிச்சு கேப்டன் ஆப்ஷனுக்கே கூட எலிஜிபிள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவருக்கு விக்கெட் கீப்பர் பண்றப்போ அது நிறைய முறை அதை சாத்தியப்படுத்திருக்காரு. ஸோ முகமது ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் கேப்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் லைன் அப்ஸ்க்கு அப்புறம் அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு, அவர் மென்ஷன் பண்ணிட்டாங்க விக்கெட் கீப்பர் அவர் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அவர் மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட. பாபர் அசாம் ஆஸ் யூசுவல் ஒரு நார்மலாவே ஒரு டாக் இருக்கு அவர் மேல. ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரிக்கு அகேன்ஸ்டா ஒரு நிறைய சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், ஒரு குவாலிட்டி டீமுக்கு அகேன்ஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது உண்மை கிடையாது. அவர் எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயருங்க அவர் உண்மையிலேயே. எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிளேயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்கு எடுத்துட்டா விராட் கோலி, தென் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துட்டா ஸ்டீவ் ஸ்மித், இங்கிலாந்து எடுத்துட்டா ரூட், அந்த வகையில பாகிஸ்தான் பாபர் அசாம் குவாலிட்டிங்க, பயங்கர குவாலிட்டியான பிளேயர். ஆனால் அண்டர் டாக் டீம் கேட்டகரி நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து அதை வச்சு அவங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா நிறைய அண்டர் டாக் டீம் கேட்டகரி தான் அவங்க நாட்டுக்கு போய் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால மட்டும்தான், வேற எதுனாலும் இல்லை. ஸோ பாபர் அசாம்ன்றது கண்டிப்பா நம்ம 35 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது அவர் பிடிச்சதாரு. நீங்க பழைய ஸ்கோர் கார்டுலாம் எடுத்து பாருங்க, ஒரு 10 மேட்சோட ஸ்கோர் கார்டு எடுத்து நீங்க சும்மா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1 or 2 கேட்சஸ் அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த மாதிரி இடத்துல அவர் செட் பண்ணி வச்சுக்குவாரு. ஸோ 1 or 2 கேட்சஸும் பிடிக்க சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ அது இல்லாம ஹை பர்சன்டேஜ் 90% அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. 2 பேருமே மஸ்ட் ட்ரை ஸ்மால் லீக்ஸ்ல. வேற ஏதாவது ஒரு டீமுக்கு எகென்ஸ்டா அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸிலா இந்த பவுலருக்கு எகென்ஸ்டா ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெப்தா பாத்துருவோம். ஸோ இந்த டீமுக்கு எகென்ஸ்டா 2 பேருமே மஸ்டா தாங்க இருப்பாங்க. உஸ்மான் கானை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லெவல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. எல்லா மேட்சஸ்லுமே டொமஸ்டிக் லெவல்ல விளையாண்ட மேட்சஸ்ல, டொமஸ்டிக் லெவல்ல இருக்கிற T20 மேட்சஸ்லயும் சரி, இந்த PSL இந்த லீக்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப அக்ரெசிவா பிளே பண்ணிருக்காரு. ஸோ நேஷனலுக்காக அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஸோ பை சான்ஸ் அவருக்கு டாப் ஆர்டர்ல 2 பேருமே விக்கெட்ஸ் விடல அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு பேட்டிங் வாய்ப்பு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விடல, ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்கன்னா உடனே உஸ்மான் கான் ஆட வைக்க மாட்டாங்க. ஃபக்தர் சமான், தென் ஆசம் கான், இஃப்திகார் அஹ்மத் ப்ரொமோட் ஆயிடுவாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படின்னா உடனே உஸ்மான் கானை ஆட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ உஸ்மான் கானை எந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க பாகிஸ்தான், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டாப் 3 பேத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி செகண்டா பேட் பண்றப்போ இந்த முதல் 2 பேருமே கூட மேட்ச் முடிப்பதற்கான வாய்ப்புலாம் வந்து நிறைய இருக்கு. நிறைய முறை அதையும் அவங்க சாத்தியப்படுத்திருக்காங்க. உஸ்மான் கான் பேட் பஸ் பண்ண போறாங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா. ஃபக்தர் சமான் 75% யூசஸ் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் கொஞ்சம் நாளா வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. கடைசியா ஒரு 4-5 மேட்ச்ல அவர் திரும்ப ஒரு ஃபார்ம் அவுட் வந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறாரு. அக்ரெசிவ் ஆடுறாங்க. T20 ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் ஆடுறாரு. இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான், பாபர் அசாம், ஃபக்தர் சமான் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்மால் லீக்ஸ்ல. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரை இந்த 3 பேருமே. அதுவே கிராண்ட் லீக்ஸ்ன்னு வர்றப்போ விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா முகமது ரிஸ்வான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்கெட் கீப்பர் பண்ணலன்னா நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டீம்லயாவது மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பருங்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதப்போ அவர் கொஞ்சம் நிறைய மேட்ச் ஃபிளாப் ஆயிருக்காரு. உஸ்மான் கான அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட GL-க்கு. சதப் கான் வெறும் 65% யூசஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல கடைசியா விளையாட ஒரு 4-5 மேட்ச்லயே சொல்லலாம் விக்கெட்டே எடுக்கல. பேட்டிங்ல வந்தாலும் சொதப்பல்.
அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. ஆனா ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி அகேன்ஸ்ட் அவரோட ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த மேட்ச் இருக்க போகுது. 4 ஓவருமே கம்ப்ளீட் அவர் பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் அவருக்கு இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து அவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒன்னு கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கூட நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து இருப்பாரு சதப் கான். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இந்த மேட்ச் வந்து அவருக்கு இருக்க போகுது. ஆசம் கான் வெறும் 4% ஆப்ஷன்ஸ் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பை சான்ஸ் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணலன்னா அஸ் பிளேயரா மட்டும் பிளே பண்ற வைப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் வந்து ரொம்ப உடல் வந்து கொஞ்சம் பருமனான உடல் கொண்டது. அவர் வந்து ஃபீல்டிங் பண்ண முடியுமா, அவுட் ஃபீல்ட் எல்லாம் அவரோட ஃபீல்டிங் பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவரை உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. சப்போஸ் விக்கெட் கீப்பர் பண்ணல, ரிஸ்வான் தான் பண்ண போறாருன்னா அவர் டீம்லேயே இருக்க மாட்டார். மோஸ்ட் ப்ராபபிலி ஆசம் கான் வந்து டீம்லேயே இல்லாத மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பை சான்ஸ் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மேபி அவரால் வந்து கடைசி 3 ஓவர் 4 ஓவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு வாய்ப்பே பெருசா கிடைக்காது. இஃப்திகார் அகமது வெறும் 12% தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பெருசா ஆப்போனன்ட் டீம்லயும் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஸ்டீவன் டெய்லரை விட்டீங்கன்னா அப்புறம் கோரி ஆண்டர்சன் தான். ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா மேபி இஃப்திகார் அகமது வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படிதான் அதப்போ ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசி 4 ஓவருக்கான ஒரு ஆப்ஷன் தான் அவர் வச்சிருப்பாங்க. கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 25 ரன் 30 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கான ஒரு பிளேயர் தான் இஃப்திகார் அகமது. ஸோ 50-50 ஆப்ஷனுக்கு தான் ஒரு ஆப்டா இருப்பார். பெருசா வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப அவருக்கு கம்மி தான். பவுலிங் யூனிட்ல 4 பேருமே மஸ்ட் ட்ரைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 4 பேருமே மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது அமீர் மஸ்ட் ட்ரை. வெறும் 30% யூசர்ஸ் தாங்க அவரை ட்ரை பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே எனக்கு தெரிஞ்சு முகமது அமீர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. என்ன காரணம் சொல்றேன், பவர் பிளேல சயின்ஸ் ஆஃப்ரிடியும் நசீம் சார் 2 பேரும் இன்சிலா பவர் பிளேலயே பவுல் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃபும் முகமது அமீரும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ முகமது அமீர் அவரோட 16வது ஓவருக்கு அப்புறம் 1 ஓவராவது பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்கு. இந்த 16 ஓவர் அப்படிங்கிறப்பவே ஸ்லாக் ஓவர் ஆயிடுது, அதாவது டெத் ஓவர் ஆயிடுது. அந்த சமயத்துல ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. வெறும் 30% விஷயம் தான் முகமது அமீர் ட்ரை பண்ணிட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் சரி, அந்த பிஎஸ்எல்லையும் சரி நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. நல்ல எக்கனாமிக்லாவும் பவுல் பண்றாரு. முகமது அமீர் மஸ்ட் ட்ரை. எல்லாருமே சகின்ஸ் ஆஃப்ரிடி ட்ரை பண்ணிருப்பாங்க, ஹாரிஸ் ராஃப் ட்ரை பண்ணிருப்பாங்க, ரைட், ஓகே. ஆனா முகமது அமீரை வெறும் 30% தான் ட்ரை பண்ணிருக்கிறது ரொம்பவே ஒரு மைனஸா தெரியுது யூசர்ஸ்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல முகமது அமீர் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா உங்க கிராண்ட் லீக் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்டா இருப்பாரு முகமது அமீரை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் சதப் கான் மஸ்ட் ட்ரை, முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் இந்த 3 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தென் சகின்ஸ் ஆஃப்ரிடி 4, முகமது அமீர் 5, ஹாரிஸ் ராஃப் 6. இந்த 6 பிளேயருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக் பாகிஸ்தான் டீமுக்கு. தென் 7வது ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நீங்க ஃபக்தர் சமான் அண்ட் ஹாரிஸ் ராவ் நசீம் ஷா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஃபக்தர் சமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நசீம் ஷாக்கு அந்த 7வது ஆப்ஷனுக்கு நீங்க வச்சுக்கலாம். தென் அமெரிக்கா டீம் யூஎஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் டெய்லர் அண்ட் மோனாக் பட்டேல் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மோனாக் பட்டேலை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. வெறும் 21% யூசர்ஸ் தான் வர ட்ரை பண்ணிருக்காங்க. மோனாக் பட்டேலை பொறுத்த வரைக்கும் நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஸ்விங் பவுலர். பர்டிகுலரா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காரு ரீசென்ட் டைம்ஸ்ல. அவர் விக்கெட் அவரோட விக்கெட்ஸ்ல நிறைய விக்கெட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க, முகமது அமீர் அண்ட் சகின்ஸ் ஆஃப்ரிடி. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பை சான்ஸ் யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கலாம். பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் அடிக்கலாம். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க யூஎஸ் அப்படின்னா. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 10+ ரன்ஸுக்குள்ள ஒரு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸ்டீவன் டெய்லர் 67% ட்ரை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிட்டாரு பேட்டிங்ல. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து அவர்கிட்ட நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அது மட்டும் கிடையாது, 2 ஓவர் மினிமம் ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ மினிமம் 2 ஓவர் வந்து அவர் மோஸ்ட்லி அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபக்தர் சமான் பேட்டிங் உள்ள வர்றப்ப
அவருக்கான பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் ஸ்டீவன் டைலர் அவருக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான், கம்பல்சரி விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர் கிடையாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் விழுந்தால் மட்டும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் அவரும் 50-50 ஆப்ஷனுக்கு தான் ஆப்டானவர். ஆண்ட்ரிக் கோஸ் லாஸ்ட் மேட்ச் இவரை பத்தி நம்ம தெளிவா பேசியிருந்தோம். இவர் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் ஃபர்ஸ்ட் பாத்துரும். பிளஸ் வந்து ஓகே, நல்ல குவாலிட்டியான T20 பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கா பார்ன் பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கா நடந்த டொமஸ்டிக் லீக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் அவரோட பிளஸ். மைனஸ் வைஸ் பாக்குறப்போ லெக் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காருங்க, ரொம்பவே வீக். ஸோ கண்டிப்பா இவர் டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்து இவர் வர்ற சமயத்துல அந்த 6வது ஓவருக்கு அப்புறம் சதப் கானை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சதப் கான் பவுல வந்து கையில எடுத்துருவாரு. ஸோ அந்த வகையில ஆண்ட்ரிக் கோஸ் வெஸ் சதப் கான் வெஸ் ஆண்ட்ரிக் கோஸ் இவங்களுக்குள்ள பேட் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆண்ட்ரிக் கோஸோட விக்கெட்டை சதப் கான் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் ஸ்பின்னர்ல வீக்குங்கிறத தாண்டி லெக் ஸ்பின்னர்லயே பாத்தீங்கன்னா வீக்கா இருந்திருக்காரு ஆண்ட்ரிக் கோஸ். மேபி சதப் கான் வெஸ் ஆண்ட்ரிக் கோஸ் அவங்களுக்குள்ள கண்டிப்பா பேட்டில் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஆரோன் ஜோன்ஸ் எல்லாத்தோட பார்வையுமே இன்னைக்கு ஆரோன் ஜோன்ஸ் மேலதாங்க இருக்கும். இந்த மேட்ச் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு. ஸ்லைட்டி சாயல் வந்து தம்ப பவுமா அந்த மாதிரியான ஒரு சாயல்ல இருக்காரு. நான் எல்லாருமே அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தம்ப பவுமா தான் வந்து தாடி எல்லாம் வச்சுட்டு வந்து ஆடிட்டு இருக்காரு மியூசிக்காக அப்படிங்கிற மாதிரி. ஆரோன் ஜோன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 10 6 அடிச்சிருந்தாரு. 10 6ல ஒரு வெறும் 3 6 அடிச்சா போதும் அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. குவாலிட்டி தெரியுது, அவரோட பேட்டிங் எபிலிட்டில வந்து நல்ல குவாலிட்டி தெரியுது. நம்ம பெரிய ரன்ஸ் வேணாம், திரும்பவும் அதே மாதிரி 90 ரன் அடிப்பாரு அப்படிங்கிற கான்செப்டுக்கு போக வேணாம். வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருன்னா போதும் அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. நல்ல அவுட் ஃபீல்டை நல்லா கவர் பண்றாரு. பர்டிகுலரா ஸ்கொயர் பவுண்டரிஸை நல்லாவே கவர் பண்ணி ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடத்துல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. 86% ஒரு ஆப்டா வந்து தெரியுறாரு. பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை, பவுல் எல்லாம் பண்ணல. பிளேயரா 20 ரன் அடிக்கணும், அடித்தால் மட்டும் தான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். பட் 20 ரன் அடிச்சிட்டா கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு அந்த கேட்சிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு. கோரி ஆண்டர்சன் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்ச் கண்டிப்பா கை கொடுக்கும் யூஎஸ்ஏ டீமுக்கு. பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் 2 ஓவர் பவுல் பண்றாரு, மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றாரு. கண்டிப்பா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் விழுவதற்கான சான்சஸ் இருக்கும். இந்த வெனுல அந்த முதல் 6 ஓவர் நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும், நல்ல ஸ்விங் இருக்கக்கூடிய நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணிருன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. மிடில் ஓவர்ஸ்ல அந்த கட்டர் வேரியேஷன்ஸ் பவுல் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து விக்கெட் கிடைக்குது. இந்த கட்டர் வேரியேஷன்ஸ்ல ஸ்லோவர் பால்ல பேக் ஆஃப் த ஹேண்ட்ல டெலிவரி பண்றவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து விக்கெட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த வகையில கோரி ஆண்டர்சனோட இதுல பார்த்தீங்கன்னா பெருசா வேகம் இருக்காது. நிறைய கட்டர்ஸ் போடுவார். கட்டர்ஸ் பால்ல வந்து மேபி 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு விக்கெட் கிடைச்சி 20 ரன் அடிச்சாலும் கண்டிப்பான வாய்ப்பு. அவர் 92% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு சேஃபான ஆப்ஷன் தாங்க. தென் அடுத்ததான் ஹர்மீத் சிங். இந்த ஹர்மீத் சிங் வேணா நீங்க இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவருக்கான ஆப்ஷன் சைஸ் சொல்றேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட்ல ரிஸ்வான், பாபர் அசாம், உஸ்மான் கான், சதப் கான், ஆசம் கான், இஃப்திகார் அஹ்மதுன்னு டாப் 7 பேத்துல 6 பிளேயர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்க போகுது இந்த மேட்ச். ஸோ ஹர்மீத் சிங் கண்டிப்பா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. 4 ஓவருமே அவர் போல் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். தென் பேட்டிங்ல குவாலிட்டி ஹிட்டருங்க. அவர் நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா வந்து நம்ம வரும் அதிக ரன்ஸ் இல்லைனாலும் ஒரு 15 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 15 ரன். தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ ஒரு கேட்ச்னால 8 பாயிண்ட். தென் அந்த 15+ ரன் அப்படின்னாவே அதுக்கு ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஒரு விக்கெட் அப்படின்னா 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்ஸ் அதிகம் உள்ள ஒரு பிளேயரா ஹர்மீத் சிங் இருக்காரு. ஸோ வெறும் 48% தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் வந்து உங்களுக்கு 1 of Grand League பிக்காவது இருப்பாரு. ஸ்வீடன் பான் சேக்பாக், தென் அலிகான், நட்ருவார்கர் அண்ட் ஜஸ்தீப் சிங், இந்த 4 பேருமே அந்த டீமோட பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இதுல ஸ்லைட்டி சான்ஸ் விக்கெட் எடுப்பதற்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாருக்குன்னா வான் சில்பாக் தாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அடிச்சு ஆடக்கூடிய கடைசி ஒரு 2 ஓவருக்கு வந்தாலுமே ஒரு 10 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இவரோட லைன் அண்ட் லென்த் நல்ல வேகத்திலையும் பவுல் பண்றாரு, கரெக்டான லைன் அண்ட் லென்த்லையும் பவுல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, அவரு கண்டிப்பா வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா. அதுலயே நட்டுவாக்கரை பொறுத்த வரைக்கும் வெறும் 8% யூசஸ் தான் இந்த மேட்ச் அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. பை சான்ஸ் செகண்டா ஒரு பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பால் பண்றப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் இல்லாம போவதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். செகண்டா பால் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அலிகான் அந்த டீமோட ஒரு பிரைமரி ஃபாஸ்ட் பாலர். ஸோ இன்சிலா பவர் பிளேலயும் பால் பண்றாரு, டெத் ஓவர்ஸ்லயும் பால் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா மேபி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டா பால் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி ஜஸ்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச் நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்க சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஓவர் பால் பண்ணியிருந்தாரு, விக்கெட் எதுவும் கிடைக்கல. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு நிறைய கட்டர் வேரியேஷன்ஸ் போடுவாருங்க, ஸ்லோவர் பால் வேரியேஷன் போடுவாரு. என்ன மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் தாங்க பவுல் பண்றாரு. அது மட்டும் தான் இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ். பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனான பவுலிங் எல்லாமே பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல இவருக்கு ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு, ஆனா அவங்களுக்கு கொடுக்கல. 2 ஓவர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா கோரி ஆண்டர்சன் அந்த ஓவர்ஸ் வந்து மீதி இருக்க ஓவர்ஸ் அவர் ஷேர் பண்ணி பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹர்மீத் சிங் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் அவரு 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிடுவாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சேன்லி வான் செல்வாக் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. தென் அலிகான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர், நட்வார்கர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், ஜஸ்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், கோரி ஆண்டர்சன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் பால் பண்ணிடுவாரு, ஸ்டீவன் டைலர் 2 ஓவர் வரைக்கும் பால் பண்ணிடுவாரு. சோ இந்த மாதிரி மீதி இருக்க ஓவர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பால் பண்றதுனால இந்த 4 ஓவர் பால் பண்றவங்களை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து பேட்டிங்லயும் கொஞ்சம் எபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து தெரியுறாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. சரி, ஓகே. இப்போ யூஎஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஜோன்ஸ், கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், ஷாட்லி வான் சால்மைக். ஸோ அந்த 3 பேர், இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து தெரியுறாங்க யூஎஸ் டீமுக்காக. ஸோ 5வது ஆப்ஷனுக்கு நீங்க ஸ்டீவன் டெய்லரை கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு பிக் பண்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுலயும் செகண்டா பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நட்வார்கரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா as usual எல்லாருமே பாபர் அசாம், சகின் சாஃப்ரிடி, முகமது ரிஸ்வான் இந்த 3 பேருக்கு தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு சேஃபான ஆப்ஷன் தான். அந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸ். ஒரு நார்மலா ஒரு 2 டீமே ஸ்ட்ராங்கான டீம் மோதும் போதே அந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் அதிகமா எல்லாரும் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுடைய ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு நான் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாக்குறேன்னா கண்டிப்பா முகமது அமீர் வெறும் 30% பிசினஸ் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. ஹாரிஸ் ராஃப் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்மீத் சிங்குக்கு ஒரு ரிஸ்கா வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. கோரி ஆண்டர்சனுக்கு ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.